இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வண்டி ஜஸ்ட் ஒரு ரெகுலரான ரிவ்யூ இல்லைங்க. பிகாஸ் இன்றைக்கி வந்து பெர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூ மட்டும் தான் நான் கொடுக்க போகிறேன். அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அதை ஃபஸ்ட் இனிஷியல் நான் சொல்லிடுறேன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன வண்டியை பார்க்கணும்னா 2021 Volkswagen Vento BS6 வெர்ஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் பேசிக்கலி இந்த வண்டி எடுத்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 months தான் ஆச்சு. ஸோ திஸ் இஸ் சச் பிராண்ட் நியூ கார், பட் அப்கிரேட் பண்ணப்பட்ட ஒரு கார், ஸ்டேஜ் 1க்கு அப்கிரேட் பண்ணப்பட்ட ஒரு கார். ஸோ தமிழ்நாட்டிலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இந்த பர்டிகுலர் 2021 வெர்ஷனில் அப்கிரேட் பண்ணப்பட்ட கார். ஸோ உங்களுக்கு வென்டோ பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து பல வருஷமாக சேல்ஸில் இருக்குது. இந்த பர்டிகுலர் வண்டி உங்களுக்கு என்ன பிளாட்ஃபார்ம் பேஸ் பண்ணியிருக்குன்னா PQ25. ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் தான் உங்களுக்கு இப்போ இருக்கிற போலோலேயே இருக்குது. ஸோ இந்த ரெண்டு வண்டியுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேசிவ் அப்கிரேட் கொண்டு வர போகிறாங்க. போலோவுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டைம் ஆகுங்க. பிகாஸ் உங்களுக்கு Volkswagen இப்போ அவங்க புது எஸ்யூவிஸ் லான்ச் பண்ணுறதுல மட்டும் தான் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ புது ஜெனரேஷன் போலோ வந்து இப்போதைக்கு நாங்கள் கன்சிடர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் வென்டோவோட ரீப்ளேஸ்மெண்ட் கண்டிப்பாக வருது. எப்போன்னு பார்த்தீங்கன்னா வித்தின் ஒரு வருஷம், இன்னொரு ஒரு வருஷம் டைம் லைனுக்குள்ள கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த ஜெனரேஷன் வென்டோ வருது. அது எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா MQB A0i1 ஹெவிலி லோக்கலைஸ் பண்ணப்பட்ட அந்த பிளாட்ஃபார்ம் பேஸ் பண்ணி. ஸோ கண்டிப்பாக ப்ரைஸஸ் பார்த்தீங்கன்னா நல்லா அக்ரெசிவாக கம்பெட்டிட்டிவாக வந்து அந்த வண்டியை ப்ரைஸ் பண்ணுவாங்க. ஆல்சோ வந்து உங்களுக்கு வென்டோ as well as ராபிட் வந்து ஸோ வென்டோ வந்துச்சுன்னா அடுத்த ஜென்ரேஷன் கண்டிப்பாக ராபிடோட ரீப்ளேஸ்மெண்ட்டும் வரும். ஸோ உங்களுக்கு அடுத்த ஜென்ரேஷன் வென்டோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா Volkswagen Virtus உங்களுக்கு வந்து இன்டர்நேஷனல் மார்க்கெட்ஸில் இருக்கிற மாடல். ஸோ இன்றைக்கி நான் வந்து பேசிக்கலி இந்த வீடியோவில் வென்டோவோட முக்கியத்துவங்கள், ஏன் இந்த இவ்வளோ நாள் வந்து இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லான ப்ராடக்டாக இருக்குது, ஏன் Volkswagen இந்தியாவில் சேல்ஸ் வைஸ் கம்மியாக இருந்தாலும் ஏன் ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் ஃபேன் ஃபாலோவிங் Volkswagen இருக்காங்க அப்படின்றது வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஆல்சோ இந்த ஸ்டேஜ் 1 அப்டேட்ஸ் ஏன் நிறைய பேர் நீங்கள் இதை கன்சிடர் பண்ணலாம். ஆல்சோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவான விஷயம் கிடையாது. அப்புறம் வந்து இந்த வண்டியோட மற்ற சேஞ்சஸ், மற்ற டிஃப்ரென்சஸ், அப்புறம் அஃப்கோர்ஸ் இந்த வண்டியோட டிரைவபிலிட்டி எல்லாமே வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. இன்னைக்கு நம்ம 2021 Volkswagen Ventoல இருக்கோம். ஸோ இது வந்து நாட் ஜஸ்ட் ரெகுலர் வென்டோ, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் 1 அப்கிரேட் பண்ணப்பட்ட பெர்ஃபார்மன்ஸ் அப்கிரேட் பண்ணப்பட்ட வென்டோ. நாட் ஜஸ்ட் உங்களுக்கு வந்து இன்ஜின் அப்கிரேட், அதாவது வந்து பெர்ஃபார்மன்ஸ் அப்கிரேட், உங்களுக்கு வந்து பிரேக்ஸ்லேருந்து உங்களுக்கு நிறைய விஷயம் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி இது ஃப்ரெண்டோட வண்டி. ஸோ உங்களுக்கு வந்து டீட்டெயில்டாக ஸ்டேஜ் 1 அப்கிரேட்னா எப்படி இருக்கும், ஸோ அதனால் வந்து வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் லெவல்ஸ்லாம் எப்படி மாறும் அப்படின்றது வந்து உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு தோணுச்சு. பிகாஸ் ஸ்டேஜ் 1 அப்கிரேட் யூஸ்வலாக வந்து நீங்கள் எந்த வண்டிக்கு பண்ணாலும் அதோட லைக் நீங்கள் அமௌண்ட் ஆஃப் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப ஓவராக இருக்காது. ஸோ ஃபார் ஓரளவுக்கு அதாவது ஒரு 20-30 ஹார்ஸ் இல்லை 40 ஹார்ஸ் கெயினுக்கு வந்து உங்களுக்கு நீங்கள் அரௌண்ட் 25,000 அந்த மாதிரி தான் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஸோ விச் இஸ் அது ரொம்ப அதிகமான செலவும் கிடையாது. ஸோ உங்களுக்கு வண்டியோட பெர்ஃபார்மன்ஸும் அதிகம் பண்ணலாம். ஸோ அது கண்டிப்பாக ஒரு எல்லாருக்கும் நான் சொல்லணும்னு நினச்ச விஷயம். பிகாஸ் ஸ்டேஜ் 1 அப்கிரேட் ஆல்மோஸ்ட் நீங்கள் எல்லா வண்டிக்கும் பண்ணலாம். பிகாஸ் நீங்கள் வந்து ஜஸ்ட் உங்களுக்கு வந்து ECU மேப்பிங், அப்புறம் வந்து ரீகாலிபிரேஷன்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதான் வந்து மெயினான விஷயங்கள். ஆல்சோ இட் டசன்ட் டேக் டைம். நீங்கள் வந்து ஒரு நல்ல டியூனர் கிட்ட விட்டீங்கன்னா. ஸோ அப்கிரேட் பண்ணப்பட்ட Volkswagen Vento ஓட்டுருக்கு எப்படி இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு ஹார்ஸ் பவர் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது, டார்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் வண்டி உங்களுக்கு தெரியும், இப்போ Volkswagen Vento as well as Polo வந்து உங்களுக்கு 1 liter TSI டர்போசார்ஜ் பெட்ரோல் இன்ஜின்லாம் உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க ஸ்டாக் மாடலுக்கு. ஸோ உங்களுக்கு மேக்ஸிமம் பவர் பார்த்தீங்கன்னா 110 PS, இதே வந்து டாப் பார்த்தீங்கன்னா 175 PS. ஸோ இந்த வண்டி ஸ்டேஜ் 1 அப்கிரேட்னால இப்போ உங்களுக்கு க்ளோஸ் டு 140 ஹார்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணோம் அட் த வீல். உங்களுக்கு வந்து அதே டார்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 210 Nm ஆஃப் பீக் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ விச் இஸ் ஒரு நல்ல சப்ஸ்டான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட் ஃபார் மிட் சைஸ் செடான் கண்டிப்பாக. பிகாஸ் உங்களுக்கு தெரியும் வென்டோவோட என்ஜின் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு இப்போ பழைய என்ஜின்ஸ் ஆகட்டும், இப்போ பேசிக்ஸ்க்கு அப்புறம் வந்து 1 liter என்ஜின் ஆகட்டும், உங்களுக்கு வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ், இன் டர்ம்ஸ் ஆஃப் நீங்கள் வந்து டிரைவபிலிட்டி இந்த ஹோல் கார், ஈவன் தோ இந்த கார் உங்களுக்கு நியர்லி ஒரு டெக்கேட் உங்களுக்கு வந்து சேம் பிளாட்ஃபார்ம், எந்த பெருசாக அப்கிரேட்ஸ் இல்லாமல் இருந்தாலும் நிறைய பேருக்கு வந்து இன்னும் நிறைய பேர் வாங்குறதுக்கு மெயின் காரணம் இந்த வண்டியோட சாசி, இந்த வண்டியோட டிரைவபிலிட்டி, அப்புறம் Volkswagenோட ஆப்வியஸ்லி அவங்களோட என்ஜின் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் தான்.
ஸோ பிரம்மோ பிரேக்ஸுங்க. இதில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். யூஸ்வலாகவே உங்களுக்கு வெண்டோ வந்து ஒரு நல்ல கார்னரிங் மிஷின். உங்களுக்கு ஸ்லைடு பட் ஆஃப் பாடி ரோல் தெரியும். பட் ஸ்டில் ஆக்சுவலி ஃப்ரெண்டு வந்து ஸ்ப்ரிங்ஸ் வந்து அப்டேட் பண்ணலை. ஸோ இது வந்து ஸ்டில் ஸ்டாக் யூனிட்டாக தான் இருக்குது. ஸோ அதை அப்டேட் பண்ணான்னா வந்து இன்னும் என்ன சொல்கிறது, வண்டி இன்னும் பிளான்டடாக இருக்கும். இனிஷியலாக வந்து யூஸ்வலாக உங்களுக்கு வெண்டோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோ எண்ட் வந்து அது மெயினாக வந்து பெட்ரோல் இன்ஜினில் லோ எண்ட் வந்து கொஞ்சம் ஸ்லௌஷியாக இருக்கும். தட் திங் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிருக்கு இந்த ஸ்டேஜ் 1 அப்கிரேடில். பட் உங்களுக்கு மெயினாக வந்து when you push it நீங்கள் வந்து உங்களுக்கு மிட் ரேஞ்ச் தாங்க செம்மையாக இருக்கும். ஸோ பார்த்தீங்களா இப்போ 2000 RPMக்கு கிளைம் ஆகுது. ஸோ அதுக்கு மேலே கிளைம் ஆகும்போது உங்களுக்கு வந்து இப்போ நான் வந்து ஜஸ்ட் டவுன் ஷிஃப்ட் பண்ணுறேன். நான் புஷ் பண்ணும்போது பாருங்கள், yeah, the way it goes just so good. ஸோ நான் திருப்பி டவுன் ஷிஃப்ட் பண்ணி திருப்பி நான் வந்து ஜஸ்ட் பிளேயிங் அரவுண்ட்னு தான் சொல்லணும். ஃபீல்ஸ் லைக் மோர் ஆஃப் எனக்கு வந்து போலோ ஓட்டுற மாதிரி இருக்குது. இஸ் ஆல்மோஸ்ட் ரெண்டு வண்டியிலையும் எல்லாமே சிமிலர் தான், இன்க்ளூடிங் பிளாட்ஃபார்ம். ஸோ ஷார்ட் ஷிஃப்ட் பண்ணிட்டேன். ஸ்டில் ஷார்ட் ஷிஃப்ட் பண்ணாலும் எனக்கு வந்து தி வே இட் கோஸ், தி வே இட் மூவ்ஸ் நல்லாயிருக்கு. பிகாஸ் இந்த என்ஜின் வந்து உங்களுக்கு ஸ்டாக்காகவே வந்து நல்ல ஃப்ரீ ரிவிங் என்ஜின்ங்க. இப்போ நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இன்னும் ஓட்டுறதுக்கு வந்து இன்னும் கம்பெலிங்காக இருக்கும். நாட் ஜஸ்ட் கம்பெலிங், எப்படி சொல்கிறது, ஒரு நல்ல ஒரு ஸ்போர்ட்டியான நீங்கள் வந்து பெருசாக அப்கிரேட் பண்ண தேவையில்லை. ஈவன் நீங்கள் வந்து ஸ்டாக் வீல்ஸ்லேயே வச்சு ஓட்டலாம். ஜஸ்ட் உங்களுக்கு ஜஸ்ட் வந்து உங்களுக்கு ஸ்டேஜ் 1 அப்கிரேட், பர்ஃபார்மன்ஸ் அப்கிரேட் மட்டும்தான். அதை மட்டுமே பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மற்ற எல்லா விஷயத்தையும் ஸ்டாக்காக வச்சாலும் வண்டி வந்து ஓட்டுறதுக்கு ஃபினாமினலாக இருக்கும். சரி, நான் ஈஸியாக 120 போகிறேன். ஸோ பிரேக்ஸ் வந்து அப்கிரேட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி பிரம்போ யூனிட் போட்டிருக்கான். நான் வந்து லைக் எனக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் பிரேக்ஸ்லேயும் கான்ஃபிடன்ஸ் நிறையா இருக்குது, வண்டியிலேயும் கான்ஃபிடன்ஸ் எனக்கு நிறையா இருக்குது. பிகாஸ் நான் ஐம் ஸ்டில் கிவிங் ஃபுல் த்ராட்டில் கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து டவுன் ஷிஃப்ட் பண்ணியிருக்கேன். ஸ்டில் the way it goes, it just goes on. பிரேக்கிங் பைட் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. பிகாஸ் ஸ்டாக் யூனிட் வந்து அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இன்ஸ்பயர் பண்ணாது. திஸ் ஒன் ரியலி குட். நான் உங்களுக்கு வந்து என்னென்ன அப்கிரேட்ஸ் பண்ணியிருக்கேன், அதுக்கு எவ்வளோ செலவாச்சு, ஸோ அதெல்லாமே வந்து உங்களுக்கு போடுறேன். ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால், இன்கேஸ் நீங்கள் வந்து யூ கேன் ஃபாலோ இட். பிகாஸ் நிறைய பேர் வந்து ஸ்டாக் வண்டியை ஈவன் ப்ராஜெக்ட் கார்ஸ் மாதிரி எடுத்து கூட பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கீங்க. பட் நிறைய பேருக்கு வந்து பண்ணுறதுக்கு எந்தூசியாசம் இருந்தாலும் எஸ் இந்த காஸ்ட் ஃபேக்டர் வந்து நிறைய பேர்னால பண்ண முடியாமல் தடுக்குது, ஈவன் மீ. ஸோ பட் இந்த பர்டிகுலர் அப்கிரேட் வந்து யாருக்கும் கைக்கு இடிக்காது. பட் ஸ்டில் யூ கேன் ஹேவ் அ லாட் ஆஃப் ஃபன். மெயினாக வந்து கார்னர்ஸில், நாட் ஜஸ்ட் கார்னர்ஸ், இங்கே வந்து ஹைவேஸில். ஸோ ஆக்சுவலி இப்போ டாப் ஸ்பீட் ரன் பண்ண முடியாது, அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் இல்லாமல் இல்லை. ஸோ டாப் ஸ்பீட் ரன் ஈவன் உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து 190 கிராஸ் பண்ணுது. ஈவன் அட் 4th கியர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் போயிட்டு இருக்கும்போது ஈவன் கொஞ்சம் ரிவ் பேண்ட் வந்து உங்களுக்கு டாப் எண்டில் இருந்துச்சு. ஸோ இன்னும் பெரிய ஸ்ட்ரைட்ஸ் எடுக்கும்போது அன்றைக்கி ஈஸியாக வந்து 200லாம் இந்த வண்டி கிராஸ் பண்ணோம், அதில் எந்த டவுட்டுமே இல்லை. ஸோ எந்த கியரில் வந்து ஈஸி டு பிளே அரவுண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக 3rd and 4th. அதாவது மெயினாக வந்து இந்த மாதிரி இருக்கிற உங்களுக்கு ஹெலி செக்ஷன்ஸ், உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஊசிங்கான கார்னர்ஸ் அந்த மாதிரி இருக்கும்போது, ஸோ ஈவன் நீங்கள் வந்து ட்ரைல் பிரேக் பண்ணணும்னு நினச்சாலும் யூ கேன் ஆக்சுவலி டூ இட், பட் ஒன்லி இஃப் யூ நோ இட். ஸோ நான் கார்னர்ஸில் எடுக்கும்போது வந்து கான்ஃபிடன்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அதனால தான் வந்து நான் வந்து லேட் பிரேக் பண்ணுறேன், நான் வந்து ஃபுல் த்ராட்டில் வந்து லேட்டாக விடுறேன். ஸோ ஆல்சோ வந்து கார்னர்ஸ் முடியும் போது வந்து நான் வந்து ஏர்லியாக வந்து ஆக்சலரேட் பண்ணுறேன். ஸோ பிகாஸ் ஐ ஹேவ் த கான்ஃபிடன்ஸ், ஐ ஹேவ் த பவர், மெயினாக வந்து டாப் எண்டில். ஸோ ஸ்டீரிங்கோட ஹெவினஸ் பற்றி நான் சொல்லி ஆகணும். மெயினாக வந்து ஆக்சுவலி உங்களுக்கு யூஸ்வலாகவே எந்த கார் நீங்கள் ஓட்டினாலும் வண்டியோட ஸ்டீரிங்கோட வெயிட்னஸ் வந்து ரொம்ப முக்கியம். பிகாஸ் நீங்கள் வந்து லைக் லோ ஸ்பீட்ஸில் வந்து உங்களுக்கு கொஞ்சமாச்சும் உங்களுக்கு வந்து ஸ்டீரிங்கில் வந்து வெயிட் தெரிஞ்சால் தான் வந்து யூ கேன் ஆக்சுவலி ஈஸிலி ஹேண்டில். நீங்கள் வந்து அதுவே வந்து நீங்கள் உங்களுக்கு ஸ்பீட்ஸ் அதிகமாக போகும்போது அதுக்கேற்ற மாதிரி வந்து கொஞ்சம் ஸ்டீரிங் வந்து அடாப்ட் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து உங்களால் ஓட்ட முடியும் நல்லா. மெயினாக வந்து உங்களுக்கு மாருதி சுசுகி ஜென்ரலாகவே உங்களுக்கு வந்து மாருதி சுசுகியில் லைக் ரொம்ப பெரிய எக்ஸாம்பிள்னால் உங்களுக்கு வந்து எஸ்ப்ரெஸோ ஸ்டீரிங் காலிப்ரேஷன் வந்து ரொம்ப மோசமாக இருக்கும். ஆனால் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து ஸ்டீரிங் ஈவன் லோ மிட் உங்களுக்கு வந்து டாப் ரேஞ்ச்லையும் பார்க்கும்போது யூ குட் ஆக்சுவலி ஃபீல் உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு அந்த ஸ்லைடு பட் ஆஃப் வெயிட் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸ்டீரிங்கில்.
ஸோ அது தெரியும் போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைக் உங்களுக்கு யூ பி அவேர் ஆஃப் யுவர் சரௌண்டிங்ஸ். அது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். பிகாஸ் நீங்கள் என்ன ஸ்பீட்ஸில் போயிட்டு இருந்தாலும் உங்கள் சரௌண்டிங்ஸில் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும். அப்போ தான் வந்து கான்ஃபிடன்ஸ் அதிகமாக கிடைக்கும். நீங்கள் வந்து ஈஸியாக வந்து புல் பண்ண முடியும், ஈஸியாக வந்து நீங்கள் கவுண்டர் பண்ண முடியும். கியர் பாக்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்லிக்கான கியர் பாக்ஸ் தான். அதாவது நீங்கள் நார்மலான டிரைவிங் கண்டிஷன்ஸ் நீங்கள் ஓட்டும் போது, அதாவது ஸ்டாக் யூனிட் சொல்கிறேன், இந்த வண்டியில் ஸ்டாக் யூனிட் தான் இருக்குது, உங்களுக்கு வந்து சேஞ்ச் எதுவும் இல்லை. ஸோ நீங்கள் வந்து மெயினாக அதாவது நீங்கள் ரொம்ப அக்ரெசிவாக கவுண்டரிங் பண்ணுறீங்க, லைக் what I'm doing now. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது வந்து கியர் பாக்ஸ் இன்னும் கொஞ்சம் ஸ்லிக்னஸ் அதிகமாக இருந்திருக்கலாம், இன்னும் கொஞ்சம் ரெஸ்பான்சிவ்னஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணும். ஸோ தேட் உங்களுக்கு வந்து ஈஸியாக நீங்கள் வந்து த்ராட்டில் இன்புட் நீங்கள் கொடுக்க முடியும், ஈஸியாக வந்து நீங்கள் கேஷ் பண்ண முடியும், ஈஸியாக வந்து நீங்கள் எடுக்க வேண்டிய ஸ்பீட்ஸ் வந்து நீங்கள் கார்னரில் எடுக்க முடியும். மச்சான் கியர் பாக்ஸ் வச்சு பண்ண முடிஞ்சா பண்ணுறா. சீரியஸா கியர் பாக்ஸ் கை வச்சாலும் செலவு வச்சிரும். சொல்கிறேன், வண்டியோட பொட்டென்ஷியலுக்கு கியர் பாக்ஸ் கொஞ்சம் தலையாக இருக்குது. இது ஷார்ட் கியர்ல பழைய வண்டியில் இட் வாஸ் ஈவன் மோர் லாங். உனக்கு ரேஷியோஸ் வந்து கொஞ்சம் க்ளோஸ் ரேஷியோஸ் தான். இது ரேஷியோஸ் க்ளோஸு, அதாவது நார்மலாக ஓட்டும் போது தெரியாது, நல்லா இருக்கும். கொஞ்சம் இந்த மாதிரி புஷ் பண்ணும்போது உனக்கு அந்த அளவுக்கு லைக் இன்னும் கொஞ்சம் ஸ்லிக்னஸாக இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சுன்னா